அனைவருக்கும் வணக்கம். இந்து முன்னணி அமைப்பு திருப்பரங்குன்றத்தில் மலைமேல் இருக்கக்கூடிய தீபத்துள்ள தீபம் ஏத்தணும்னு சொல்லி போட்டு இந்து முன்னணி ஆரம்பிச்ச காலகட்டத்திலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணிட்டே இருக்கிறோம். தீபத்துள்ள தீபம் ஏத்தணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி எந்த இயக்கமும் இந்த அளவுக்கு ஒரு போராட்டம் பண்ணியிருக்காது. அந்த அளவுக்கு போராட்டம் பண்ணோம். போராட்டம் மட்டுமில்ல, ஏதாவது ஒரு இயக்கத்தில் ஒரு மாநில தலைவரை பலி கொடுத்துருக்காங்களா? இந்த போராட்டத்திற்காக திருப்பரங்குன்றம் அந்த மலை மீது தீபத்துள்ள தீபம் ஏத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்து முன்னணியோடைய மாநில தலைவராக இருந்த ராஜகோபாலன் அவங்களை நமக்கு பள்ளி கொடுத்தோம். இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அவங்களை கொண்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, விழிப்புணர்வு இல்லாத முருக பக்தர்கள் இருக்காங்க. இதை முருக பக்தர்கள் ரொம்ப நாளாக தெரியல அவங்களுக்கு. ரொம்ப நாள் இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 வருடங்களாக இந்து முன்னணி எடுக்கிற போராட்டம் எந்த அளவுக்கு வந்திருக்குது, அதனால திருப்பரங்குன்றத்தில் எவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதுக்கு சாட்சி முருக பக்தர்கள் மாநாடு, அந்த பழங்கானத்து ஆர்ப்பாட்டம், இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நல்லா தெரியும். ஆனா மக்களுக்கு மறதி ஜாஸ்தியா இருக்கு. முருக பக்தர்கள் அத்தனை பேரும் வருகின்ற 23ஆம் தேதி ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த திமுக அரசாங்கம் திருப்பரங்குன்றத்துக்காக எவ்வளவெல்லாம் தீங்கிழைச்சது, எவ்வளவெல்லாம் இடையூறு பண்ணுச்சு அப்படிங்கிறத நினைச்சு பார்த்துட்டு ஓட்டு போடணும். இந்து முன்னணி போராட்டத்தை நினைச்சு பார்த்துட்டு, திருப்பரங்குன்றம் முருகனை நினைச்சு பார்த்துட்டு 23ஆம் தேதி ஓட்டு போடுங்க. ஒரு பெரிய மாற்றம் வரும்.